Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை புளியந்தோப்பு போலீஸ் குடியிருப்பில் பெண் தலைமை காவலர் செல்வி வழக்கம் போல காலை 7 மணிக்கு ஆஜர் அணிவகுப்பில் கலந்து கொள்ளவில்லை. தகவல் எதுவும் கொடுக்காததால் சக போலீசார் செல்போனில் தொடர்பு கொண்ட போதும் செல்வி அழைப்பை எடுக்கவில்லை. வீடு உள்புறமாக பூட்டப்பட்டிருந்ததும் தெரிய வந்தது. இதனால் சந்தேகமடைந்த புளியந்தோப்பு இன்ஸ்பெக்டர் ஹரிகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தனர். செல்வி தனது படுக்கை அறையில் உள்ள மின் விசிறியில் துப்பட்டாவால் தூக்கு போட்ட நிலையில் இருந்துள்ளார். அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் உயிரிழந்ததை உறுதி செய்தனர் மருத்துவர்கள். யார் இந்த செல்வி? அவரது உயிரிழப்புக்கு என்ன காரணம்? பணிச்சுமை காரணமாக இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கலாம் என ஆரம்பத்தில் கூறப்பட்டது. ஆனால் நடந்தது என்ன என விசாரிக்க ஆரம்பித்த போதுதான் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளிவர ஆரம்பித்தன. செல்வியின் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை. பள்ளியில் படிக்கும் போதே அவரது முறைமாமன் நல்லுச்சாமியின் முரட்டுத்தனத்தை ஹீரோயிசம் என நினைத்து காதலை வளர்க்க ஆரம்பித்தார் செல்வி. இந்த நிலையில் நல்லுச்சாமி 12ஆம் வகுப்போடு பள்ளி படிப்பை நிறுத்தியுள்ளார். செல்வி கல்லூரி படிப்பை தொடர ஆரம்பித்தார். இதனால் ஜர்க்கான நல்லுச்சாமி செல்வியை திருமணம் செய்வதில் முழு முயற்சியில் இறங்கினார். நல்லுச்சாமியின் வற்புறுத்தல் காரணமாக செல்வி படிக்கும் போதே திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் கல்லூரி படிப்பை செல்வியால் தொடர முடியாமல் போனது. இதனால் போலீஸ் வேலைக்கு முயற்சித்த செல்விக்கு 2008ஆம் ஆண்டு சொந்த மாவட்டத்திலேயே போலீஸ் பணியும் கிடைத்துள்ளது. ஆனால் நல்லுச்சாமியோ ரவுடியாக மாற ஆரம்பித்தார். 3 கொலை வழக்குகள், 9 கொலை முயற்சி வழக்குகள் என பல்வேறு வழக்குகளில் சிக்க ஆரம்பித்தார். இதனால் சிவகங்கை மாவட்ட போலீசின் A1 ரவுடி பட்டியலில் நல்லுச்சாமியின் பெயர் இடம்பெற்றது. இது செல்விக்கு நெருக்கடியாக மாறியது. எப்படியாவது தனது காதல் கணவரை திருத்தி விடலாம் என சினிமா நாயகியைப் போல பல முயற்சிகளை எடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கடுமையாக கண்டிப்பதற்கு பதிலாக அன்பையும் பாசத்தையும் கொட்டி மாற்ற பார்த்தாராம். ஆனாலும் அவரது முயற்சி பலனளிக்கவில்லை. ஆனால் நல்லுச்சாமியோ தனது மனைவி போலீஸ் என்பதை இன்னும் பலமாக்கிக் கொண்டு பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார். இப்படி எல்லை மீறி போனதால் அப்போதைய சிவகங்கை மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர், இங்க பாருமா, உன் புருஷன் உன் பேரை மட்டும் இல்ல டிபார்ட்மெண்ட் பேரையும் சேர்த்து கெடுக்கிறான். இனி இப்படி தொடரக்கூடாது. அவன் இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணமே நீ கொடுக்கிற சப்போர்ட் தான் என செல்வியை அழைத்து கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து பணியிட மாறுதல் பெற்று சென்னை கீழ்ப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணியாற்றிக் கொண்டு புளியந்தோப்பு போலீஸ் குடியிருப்பில் தங்கியிருந்துள்ளார். நல்லுச்சாமியோ ஒவ்வொரு குற்றமும் செய்துவிட்டு வழக்கில் சிக்கிக் கொள்வதும் அவரை செல்வி செல்லமாக கண்டிப்பதும் இனிமேல் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் என நல்லுச்சாமி மன்னிப்பு கேட்பதுமாக கடந்துள்ளது செல்வியின் வாழ்க்கை. அதேபோல குற்றங்களை செய்துவிட்டு யாரும் தேட மாட்டார்கள் என்பதால் தனது மனைவி செல்வி தங்கியிருக்கும் போலீஸ் குடியிருப்பில் வந்து பதுங்கிக் கொள்வதும் வழக்கமாக இருந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வழக்கு ஒன்றில் சிவகங்கை மாவட்ட போலீசார் தன்னை தேடுவதை தெரிந்து கொண்ட நல்லுச்சாமி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி தனது மனைவி செல்வி வசிக்கும் புளியந்தோப்பு போலீஸ் குடியிருப்பில் வழக்கம் போல வந்து பதுங்கியுள்ளார். போலீஸ் தேடி வந்து பார்க்கும் போதெல்லாம் செல்வி பணிக்கு செல்லும் போது வீடு பூட்டப்பட்டிருந்தது. இதனால் போலீசார் குழப்பம் அடைந்தனர். ஆனால் தனது கணவர் போலீசில் சிக்கிவிடக் கூடாது என்பதால் வீட்டில் வைத்து நல்லுச்சாமியை பூட்டிவிட்டு செல்வி பணிக்கு சென்று வந்துள்ளார் என்பதுதான் விசாரணையில் கிடைத்த கூடுதல் தகவல். வீட்டில் வைத்து பூட்டிவிட்டால் செல்போன் டவர்களை வைத்து கண்டுபிடிக்க முடியாதா என்ன? நல்லுச்சாமி செல்வியின் வீட்டிற்குள் தான் இருக்கிறார் என்பதை உறுதி செய்தனர் காவல்துறையினர். ஜனவரி மாதம் போலீஸ் குடியிருப்புக்கு வந்த சிவகங்கை மாவட்ட போலீசார் நல்லுச்சாமியை கைது செய்து அழைத்து சென்றனர். இந்த வழக்கிலும் தனது கணவர் நல்லுச்சாமியை ஜாமீனில் எடுத்தவர் போலீஸ் மனைவி செல்விதான். இனிமேல் மானாமதுரையில் மணற்குவாரி எடுத்து நடத்தப் போகிறேன், இனி எந்த குற்றச்செயலில் ஈடுபட மாட்டேன், நீ டிரான்ஸ்பர் வாங்கிவிட்டு சிவகங்கைக்கே வந்துவிடு என மீண்டும் செல்வியிடம் நல்லுச்சாமி ரொம்ப நல்லவர் போல சத்தியம் செய்துள்ளார். மகிழ்ச்சியடைந்த செல்விக்கு சில நாட்களிலேயே தலையில் இடி விழுந்தது போன்ற தகவல் கிடைத்துள்ளது.
அதாவது சமீபத்தில் சிவகங்கையில் நடைபெற்ற மனோ ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் நல்லுச்சாமிக்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த செல்வி கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் செல்வி இப்படி ஒரு முடிவை எடுத்துள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி உள்ளது. செல்விக்கு ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறந்தன. இதில் பெண் குழந்தை உடல்நலக் குறைவால் இறந்து போனதாக கூறப்படுகிறது. இவரது மகன் மதுரையில் பள்ளியில் படித்து வருகிறார். காதல் கணவரின் திருந்தாத செயல், திருத்தும் முயற்சிகளில் தொடர் தோல்வி, அதனால் தனது உயிரை மாய்த்துக் கொண்டதாக சக பெண் போலீசாரே கண்ணீரோடு தெரிவிக்கிறார்கள். பெண் போலீஸ் செல்வியின் உடலை பார்த்து கதறி கதறி அழுதிருக்கிறார் கணவர் நல்லுச்சாமி. இப்போது கதறி எழுது யாருக்கு என்ன பயன்? போன உயிர் திரும்ப வருமா? தாயை இழந்த மகனுக்கு தாய் கிடைப்பாரா? குற்றங்களில் ஈடுபடுவதற்கு முன் இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் என வருத்தத்தோடு கூறுகிறார்கள் அங்கு சுற்றி நின்ற காவலர்கள். மனைவி போலீஸ், கணவன் A1 ரவுடி என தொடர்ந்த காதல் திருமணம் திருத்திக் கொள்ளாத வாழ்க்கையால் சோகத்தில் முடிந்திருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.